வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப் ஓய்வூதிய புதுப்பிப்பு, இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 சம்பள உச்சவரம்பை ரூபாய் 25,000 உயர்த்தலாம், முதலாளியின் பங்களிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த முன்மொழிவு அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேலும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் எந்த முறையான அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. அங்கீகரிக்கப்பட்டால் திருத்தப்பட்ட சம்பள உச்சவரம்பை பிரதிபலிக்கும் வகையில் இபிஎஃப்ஓ அதன் பங்களிப்பு வழிகாட்டுதலை புதுப்பிக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்திய தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய சலுகைகளை கணிசமாக மேம்படுத்தக்கூடிய ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. இபிஎஃப்ஓ மற்றும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இடையே நடந்து வரும் பேச்சுவார்த்தைகளின்படி ஓய்வூதிய கணக்கீட்டிற்கான சம்பள உச்சவரம்பு தற்போதைய ரூபாய் 15,000 ரூபாய் 25,000 உயர்த்தப்படலாம். இந்த மாற்றம் செயல்படுத்தப்பட்டால் முதலாளியின் இபிஎஸ் பங்களிப்பு மாதத்திற்கு ரூபாய் 1,250 2,083 அதிகரிக்கக்கூடும். இது மில்லியன் கணக்கான ஊழியர்களுக்கு நீண்டகால ஓய்வூதிய கொடுப்பனவுகளை அதிகரிக்கும். 6.5 கோடிக்கும் அதிகமான இபிஎஃப்ஓ சந்தாதாரர்கள், குறிப்பாக தனியார் துறை தொழிலாளர்கள் மற்றும் சிறு தொழிலில் உள்ள ஊழியர்கள் சாத்தியமான திருத்தத்தால் பயனடைவார்கள். தற்போது இபிஎஸ் 95 பங்களிப்புகள் மாத சம்பளம் ரூபாய் 15,000 வரையறுக்கப்பட்டுள்ளன. முதலாளிகள் இந்த தொகையில் 8.33% ஓய்வூதிய நிதிக்கு பங்களிக்கின்றனர். இது இந்த வரம்பிற்கு மேல் சம்பாதிக்கும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை கட்டுப்படுத்துகிறது. முன்மொழியப்பட்ட திருத்தம் அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் அதிக கணிசமான ஓய்வூதிய பலன்களை பெற அனுமதிக்கும். இந்தியாவின் சமூக பாதுகாப்பு அமைப்பை நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்ட பரந்த இபிஎஃப்ஓ 3.0 முயற்சியின் ஒரு பகுதியாக சம்பள உச்சவரம்பில் சாத்தியமான அதிகரிப்பு அமைகிறது. இந்த சீர்திருத்தம் ஓய்வூதிய திட்டங்களை மிகவும் சமமானதாகவும் டிஜிட்டல் முறையில் செயல்படுத்தப்பட்டதாகவும் இன்றைய ஊதிய அமைப்புடன் இணைக்கவும் முயல்கிறது.